ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புக் லவர்ஸ்க்கான ஸ்பெஷல். ஆமாம், இது வந்து ஒரு புக் மார்க். இது 11 இன்ச்சஸில் நான் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருக்கும். ஸோ தடிமனாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி யான் இல்லாட்டி ஹூக்ஸ் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தடிமனாவோ மெல்லிஸாவோ கிடைக்கும். ஸோ இது நான் பண்ணியிருக்கிறது வந்து கெரான் சிம்பிளி சாஃப்டோட லைம் லைட் அப்படின்ற நூலில் பண்ணியிருக்கேன். அதுக்கு யூஸ் பண்ண ஹூக் பார்த்தீங்கன்னா 3.75 mm யூஸ் பண்ணி தான் அதை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரெட்டில் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதே கெரான் சிம்பிளி சாஃப்ட் கொடுத்து ஹார்வெஸ்டட் ரெட் அப்படின்ற கலரில் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. அதே 3.75 mm ஹூக் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் பண்ண லென்த்தை வந்து நீங்கள் ரீச் ஆகணுன்னா 42 செயின்ஸ் பண்ணணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3 4 5 42 செயின் முடிச்சுட்டு வாங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். 42 செயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹூக்லேருந்து ரெண்டாவது செயினுக்கு போக போகிறோம். ஸோ 1 2 அந்த ரெண்டாவது செயினில் 6 சிங்கிள் crochet போட போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இப்போ நீங்கள் எந்த செயினில் போட்டிங்களோ அந்த செயினோட தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஹூக்லேருந்து ரெண்டாவது செயினில் 6 சிங்கிள் crochet பண்ணிக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா அடுத்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணணும். ஒரு செயினை விட்டுட்டு அதுக்கு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் crochet பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்ததை விட்டுட்டு அடுத்ததில் சிங்கிள் crochet பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொன்று விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் திருப்பி 6 சிங்கிள் crochet பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. இப்போ என்ன ஸ்டெப்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஒன்றை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் சிங்கிள் crochet, ஒரே ஒரு சிங்கிள் crochet, திருப்பி இன்னொன்று விட்டுட்டு அடுத்ததில் 6. ஸோ இதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். 6 சிங்கிள் crochet, ஒரு செயினை விட்டுட்டு அடுத்ததில் ஒரு சிங்கிள் crochet, திருப்பி ஒன்றை விட்டுட்டு 6 சிங்கிள் crochet. இப்படியே கடைசி வரைக்கும் பண்ணுங்கள். என்ன பண்ணுறதுன்னு இல்லை கடைசியில் முடிக்க போகிறப்போ நான் அவங்கள மீட் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10 முடிச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 6 சிங்கிள் crochetயோட முடிச்சிருக்கேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஒன்று விட்டுட்டு அடுத்ததில் 6 சிங்கிள் crochet. ஸோ அதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு செயின். ஸோ அதில் வந்து 6 சிங்கிள் crochet போட போகிறோம். 1 2 3 4 5 6 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதே பக்கமாக வச்சு ஒரே ஒரு செயின் பண்ணிக்கோங்க. செயின் பண்ணிவிட்டு இதே கேப்லேயே வந்து நம்ம திருப்பி 6 சிங்கிள் crochet போட போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6. இதை இழுத்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு பண்ண
ஸ்லிப் நாட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பேச வந்துச்சுன்னா அதை எழுதி விட்டுருங்க. எழுதி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வளைவெல்லாம் கீழே இருக்க மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போது கடைசி 6 சிங்கிள் குரோஷேட்டில் முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப் படி பார்த்தோன்னா ஒரு செயினை வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸோ இந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. அடுத்து என்ன, 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு 6 சிங்கிள் குரோஷே. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே 6 சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் சிங்கிள் குரோஷே, அடுத்த ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே 6 சிங்கிள் குரோஷே. ஸ்ப்ரே பண்ணிட்டு கடைசிக்கு வாங்க, இல்லாட்டி இங்கே முடிங்க. நான் இங்கே என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கடைசியாக 6 சிங்கிள் குரோஷேயோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் போயிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போ அடுத்த ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே 6 சிங்கிள் குரோஷே போடுவோம். 1 2 3 4 5 6. இதை வந்து நல்லா ஒதுக்கி போடுங்க. ஏன்னா நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணப்போ பண்ணோம் இல்லையா மொதல் சிங்கிள் குரோஷே, அது தெரிகிற மாதிரி இந்த கேப்லேயே இந்த 6 சிங்கிள் குரோஷேயும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மொதல் சிங்கிள் குரோஷேயில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இங்கே இருக்குது முதல் சிங்கிள் குரோஷேயோட வியை எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுக்குமே போயிடுச்சு. வி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போது அடுத்த ரவுண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு 4 ஸ்டிச், 4 செயின், 3 4. இந்த 4 செயின் வந்து ஒரு டபுள் குரோஷே அதுக்கப்புறம் ஒரு செயின்ற மாதிரி கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? இப்போது அடுத்ததில் ஒரு டபுள் குரோஷே, அப்புறம் ஒரு செயின். இந்த மாதிரி அடுத்த 3 ஸ்டிச்சில் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போது இதுக்கப்புறம் வர 3 ஸ்டிச்சில் ஸோ இங்கே ஒரு டபுள் க்ரோஷேட், ஒரு செயின். ஸோ இதான் முதல்ல. அடுத்து ரெண்டாவது டபுள் க்ரோஷே, ஒரு செயின். அடுத்து மூணாவது ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம். அங்கே வந்து 4 செயின் பண்ணோம். அதுக்கடுத்து ஒரு டபுள் க்ரோஷே செயின், டபுள் க்ரோஷே செயின், டபுள் க்ரோஷே செயின், 4 தடவை பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரே ஒரு டபுள் க்ரோஷே மட்டும் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இப்போது 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ண போகிறோம். இப்போ இதில் பண்ணியிருக்கோம் 1 2 3. ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இனியெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள் க்ரோஷே செயின் இந்த மாதிரி 3 தடவை பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டிச்லேயும் பார்த்தீங்கன்னா டபுள் க்ரோஷே
செயின், மறுபடியும் டபுள் க்ரோஷே, ஒரு செயின். ஸோ இப்போ 3 ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு டபுள் க்ரோஷே மட்டும்தான். அப்புறம் 3 செயினை ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3. அடுத்து இங்கே ஒரு செயின். ஸோ இன்னைக்கு கண்டினியூஷனாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டபுள் க்ரோஷே செயின் 3 தடவை, அடுத்து ஒரே ஒரு டபுள் க்ரோஷே, 3 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அதையே வந்து திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே செயின், டபுள் க்ரோஷே செயின், டபுள் க்ரோஷே செயின், டபுள் க்ரோஷே, 3 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அதே தான். ஸோ இப்படியே பண்ணிட்டு இந்த கடைசி இங்கே வர வாங்க, நம்ம கடைசியில் மீட் பண்ணலாம். இப்போ ரிப்பீட் பண்ணிட்டே வந்துட்டு லாஸ்ட்டு 6க்கு வந்தாச்சு. ஸோ என்ன ரிப்பீட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, டபுள் க்ரோஷே ஒரு செயின், டபுள் க்ரோஷே செயின், டபுள் க்ரோஷே செயின், அடுத்து ஒரே ஒரு டபுள் க்ரோஷே, 3 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் கடைசியில் இப்போ அடுத்து 3 செயினை வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன். 1 2 3. ஸோ இந்த இடத்துல தான் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுவோன்னா, அதே டபுள் க்ரோஷே செயின் தான் 4 தடவை ரிப்பீட் பண்ண போகிறோம். டபுள் crochet செயின், மறுபடியும் டபுள் crochet, ஒரு செயின், மூணாவது பண்ணுறோம். மூணாவது டபுள் crochet செயின், நாலாவது டபுள் crochet, நாலாவது டபுள் crochet செயின், பண்ணிட்டு அடுத்ததுல ஒரே ஒரு டபுள் crochet பண்ணணும். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டிச். ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு டபுள் crochet. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, 3 தடவை பண்ணுறதுக்கு பதிலாக 4 தடவை பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு டபுள் crochet பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணால், இதுதான் பார்த்தீங்கன்னா சென்டர். இந்த இதில் வந்து சென்டரில் தான் இந்த கடைசி டபுள் crochet பண்ணியிருப்போம். இந்த டபுள் crochet பண்ணதுக்கு அப்புறமா வந்து செயின் பண்ணணும். 3 செயின், 1 2 3. இது பண்ணிக்கோங்க. இதை பண்ணதுக்கப்புறமா வந்து இப்போ இதோட கண்டினியூஸில் தான் பண்ணுவோம். இப்போ எதையுமே இங்கே ஸ்கிப் பண்ணல. ஸோ இப்போது இதை தொடர்ந்து வந்து 4 தடவை இங்கே பண்ண அதே ரிப்பீட் தான். 4 தடவை டபுள் crochet செயின் பண்ணிவிட்டு அடுத்ததில் வந்து ஒரு டபுள் crochet. ஸோ பார்க்கலாமா? இதில் பண்ணுறோம். டபுள் crochet செயின், ரெண்டாவதில் பண்ணுறோம். டபுள் crochet செயின், மூணாவதில் பண்ணுறோம். டபுள் crochet செயின், நாலாவதில் டபுள் crochet செயின். இப்போ அடுத்ததில் டபுள் crochet மட்டும்தான். பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மட்டும் உரியதான். இப்போது திருப்பி என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த இதில் வந்துட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், 3 செயினை ஸ்கிப் பண்ணணும். ஸோ இதில் பண்ணியிருக்கோம். 1 2 3 முடிச்சுட்டு நம்ம முன்னே என்ன பண்ணோமோ அதே தான். அதாவது 3 தடவை பண்ணுவோம் இல்லையா, டபுள் crochet செயின் 3 தடவை, டபுள் crochet செயின், மறுபடியும் டபுள் crochet செயின், டபுள் crochet செயின், இப்போ கடைசியாக ஒரே ஒரு டபுள் crochet. ஸோ
இனிமேல் ரெப்பிட்டேட்டிவாக தான் பண்ண போகிறோம். அடுத்து 3 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 3 தடவை டபுள் crochet செயின், ஒரே ஒரு டபுள் crochet. இப்படியே பண்ணிட்டு கடைசி 6க்கு வாங்க, திருப்பி மீட் பண்ணலாம். நான் கடைசி இதுக்கு வந்துட்டேன். ஸோ அடுத்து 3 செயினை ஸ்கிப் பண்ண போகிறோம். 1 2 3 2 3. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இப்போ மொத்தம் 4 தடவை டபுள் crochet செயின் பண்ண போகிறோம். இது முதல் தடவை, இது ரெண்டாவது தடவை, மூணாவது முறை, நான்காம் முறை. இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரே ஒரு டபுள் crochet பண்ணணும். பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேன். அப்படியே இதோட எக்ஸாக்ட் என்ன பண்ணுவோம், ஒரே 3 செயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். 1 2 3 செயின் பண்ணிவிட்டு இப்போது இந்த 1 2 3 மொதல் 4 பண்ணோம் இல்லையா, நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்போ அங்கே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இதுதான் அந்த 4ஆவது செயின், அதாவது 4ஆவது செயின். இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு ஆக்சுவலாக அதை கொஞ்சம் வெளியே எடுத்துக்கிங்கன்னா, ஏன்னா ஃபுல்லதும் நான் எடுக்கல. ஸோ இப்போ நம்ம புக் மார்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இந்த எண்ணில் மட்டும் ஜாயின் பண்ணோம். டேசல் மாதிரி பண்ணுறதுக்கான ஜாயின் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேசல்னால் இந்த எண்ட் தான். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் இந்த லென்த் வேணுமோ, ஒரு 10 இன்ச்சுக்கு அப்படின்னா 2 10 இன்ச்சு த்ரெட்டை எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு 2 லூப்பாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கடைசியாக நம்ம 3 செயின் பண்ணோம் இல்லையா, அந்த இதுக்குள்ளே உள்ளே விட்டு வெளியே எடுத்து நாட் பண்ணிவிட்டு இதை சுற்றி சுற்றி விடலாம். இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி செயினாக கூட பண்ணிவிட்டு திருப்பி ஒரு நாட் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். எனக்கு இப்படி தோணிருக்கு, நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் அ ஃப்ரீ ஸ்டைல். என்ன மாதிரி வேணும் பண்ணிக்கலாம். பாய் பாய்.